சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, எவர் ஒருவராலும் கடந்த காலத்தை மாற்ற இயலாதோ, அதில் நடந்த விஷயங்களை மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகள் ஏற்கத்தான் வேண்டும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அதில் நல்லது கெட்டது எதுவாகினும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். ஆனால் எதிர்காலங்களை உன்னால் மாற்ற முடியும். அதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு எது வேண்டும் என்பது உன்னை வைத்து யோசித்து முடிவிடு. இறுதியான முடிவை உறுதியாக எடு. நமக்கு இப்படி செய்தால் நம்மை பற்றி குறை கூறுவார்களோ பழி சொல்வார்களோ என்று புலம்பி தவிக்காதே. நிச்சயம் உன் முடிவு அடுத்தவரை பாதிக்காதவாறு உன் எல்லைகளை அறிந்து எடு. இதை தெரிந்திருந்தால் போதும். அடுத்தவர்களுக்காக வாழாதே. எல்லோருக்கும் பிடிக்கும்படி அந்த இறைவனாலும் வாழ முடியாது. அனைவரும் தூற்றுவதில்லை. அவனை தூற்றுவோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த உலகில் இதில் இந்த மனிதன் மற்றும் ஏமாற்றம் ஒன்றை நினைத்துக்கொள். எந்த ஒரு செயலும் ஆரம்பத்தில் அதிகமாகவே பேசப்படும். அந்த நாட்கள் செல்ல செல்ல இது மறைந்து புதிதாக ஒன்றன் பின்னால் அனைவரும் போய்விடுவார்கள். பின்பு அதை பற்றித்தான் பேசுவார்கள். உன்னை மறந்து விடுவார்கள். நிமிடத்தில் நிமிடம் மாறும் மனிதர்களுக்காக உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் காட்டினால் இனி உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது. உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்? கண்களை மூடு. உன் கற்பனையில் கோட்டையை கட்டிப்பார். நீ எப்படி கட்டுவாய் என்பது உன் அப்பா எனக்கு தெரியும். நினைத்த அன்பு உறவோடு திருமணம் வாழ்வதற்கு தேவையான பணம், குழந்தை செல்வம், ஆரோக்கியம், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, அந்தஸ்து, இவைதானே உன் கற்பனை கோட்டையில் உள்ளாய். இதை தாண்டி வேறு என்ன வேணும்? இவை எல்லாம் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். இவற்றை பெறுவதற்கு எதுவுமே கடினமான எட்டா கனியும் அல்ல, கனவும் அல்ல. அனைத்தும் உனக்கு எளிதில் கிடைத்துவிட வேண்டியதுதான். கனவில் கட்டிய கோட்டையினை நிஜமாக்க உன் கண்முன் எழுப்பப் போகிறேன். சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகிறாய். எல்லை இல்லா கருணை வடிவான அப்பா நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது உனது எண்ணங்களில் உள்ள ஆசைகள் நிறைவேறும். யாரும் பெற முடியாததை, யாருக்கும் கிடைக்காததை நீ கேட்கவில்லை. எல்லோருக்கும் கிடைப்பது உனக்கு கிடைக்கும். கவலையை தூர எறி. நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாயரம். நன்றி.